கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கடைவீதி பகுதியில் சாலையின் ஓரங்களில் தேங்கி நிற்கும் கழிவுநீரை அகற்றாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கடை உரிமையாளர்கள் சாலையில் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, எவ்வளவு நேரமாக போராட்டம் தொடர்கிறது? நகராட்சி நிர்வாகம் தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் முக்கிய பகுதியாக கடைவீதி பகுதியானது இருந்து வருகிறது. அப்பகுதியில் இரு புறங்களிலும் துணிக்கடை, ஜவுளிக்கடை, நகைக்கடை, மளிகை கடை, டீ கடை, உணவகம், தனியார் வங்கி, வணிக நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக கடைவீதி பகுதி சாலை ஓரத்தில் கழிவுநீர் தேங்கி நின்றுள்ளது. இதனால் துர்நாற்றம் வீசி தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறி சாலை ஓரத்தில் தேங்கி நிற்கும் கழிவுநீரை அகற்ற கோரி நகராட்சி நிர்வாகத்திற்கு வியாபாரிகள் கூறி வந்ததாகவும், ஆனால் கழிவுநீரை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஆத்திரமடைந்த அப்பகுதி வியாபாரிகள் இன்று அப்பகுதி சாலை ஓரங்களில் தேங்கி நிற்கும் கழிவுநீரை அகற்றாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலை நடுவே இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த நகராட்சி துப்புரவு ஆய்வாளர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது துப்புரவு ஆய்வாளருக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சாலை ஓரத்தில் தேங்கி நிற்கும் கழிவுநீரை அகற்ற உரிய நடவடிக்கை எடுப்பதாக துப்புரவு ஆய்வாளர் கூறியதன் பேரில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட வியாபாரிகள் கலைந்து சென்றனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் 15 நிமிடத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.